எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்க போற நபர் எல்லாருக்குமே மிக தெரிஞ்ச மிக பிரபலமான அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரீஷ் ராமன் கஜகேசரி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களுடைய தமிழ் ராசி பலன் வந்து வேற லெவல்ல ரீச். நாராயண எல்லாருமே பார்த்தோம். எல்லா ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நடக்கும், தெய்வங்கள் எல்லாமே சொல்லியிருந்தீங்க, எல்லாருமே பார்த்தோம். இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு பையனுக்கு கல்யாணம், ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னாலே உங்கள் பையனுக்கு குரு பலன் வந்துருச்சு அப்படிம்பாங்க, ஒரு பொண்ணுக்கு குரு பலன் வந்துருச்சு அப்படிம்பாங்க. ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா குரு பலன் தான் இல்லையா? இப்போ இந்த ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கு. இந்த குரு பயிற்சியும் எல்லாருக்கும் நல்லது செய்யறதுக்கு தான் வராரோ? அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரு பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. குரு அப்படின்னாவே பொதுவாக நல்லது தான் பண்ணுவார். குரு அப்படிங்கிறது சுபகிரகம். குரு வந்து ஒரு இடத்த மாத்துறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 10-12 ராசிகளுக்கும் டிஃப்ரென்ஸ் வரும். ஒருத்தருக்கும் ஒரு விதமான பலன்கள் கொடுக்கும். அப்படி நம்ம மெயினாக பார்க்கும்போது இந்த குரு மாறுறதே பார்த்திங்கன்னா கடகத்துக்கு உச்சஸ்தானத்துக்கு குரு வருகிறார். இப்போ கடகத்துக்கு குரு உச்சஸ்தானத்தில் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு நல்லது நடக்கும். குரு அப்படின்னாவே நீதிமான், நியாயம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தர்மமாக சம்பாதிக்கக்கூடிய பணம். இப்போ வந்து நிறைய இடத்துல பணம் வாங்குவோம், லீகலாக வேணுமா இல்லீகலாக வேணுமான்னு கேட்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட். சில இடங்களில் டாக்குமெண்டேஷன் போடும்போது கூட சார் ஒயிட் லெவலோ பிளாக் லெவலோ, இந்த ஒயிட் அப்படிங்கிற சமாச்சாரமே குரு தான். அந்த நியாயமாக சம்பாதிக்கிறது, நியாயமாக கட்டுறது, நியாயமாக கணக்கு காட்டுறது, இது எல்லாமே வந்து குரு யாருக்கு நல்லா இருக்கும் அவங்க மோஸ்ட்லி வந்து ரைட் ராயலாக டேக்ஸ் கட்டி அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணமாக இருக்கும். அதே மாதிரி இந்த குரு மாறுறதே பார்த்திங்கன்னா கடகத்துக்கு உச்சஸ்தானத்துக்கு வரப்போகிறார். அப்போ கண்டிப்பாக நிறைய இடங்களில் நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த குரு பலன். 100% எஸ், கரெக்ட். குரு பலன் வந்தால் தான் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும். ஒரு குழந்தை பெரிய மனுஷி யாரானா குரு பலன் வரணும். ஒரு பையனுக்கு நீங்கள் யஜ்ஞோபவீதம் போடுறீங்க, ஒரு பூணூல் ஃபங்க்ஷன் போடுறீங்க, பூணூல் கல்யாணம் நடக்குதுன்னா அதுக்கும் கண்டிப்பாக குரு பலன் வேணும். எந்த விஷயமும் சரி, ஒரு வீட்டில் ஒரு 60 வயசு ஆயிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாந்தி செய்யணும் அப்படின்னா அதுக்கு குரு பலன் வேணும். பீமரத சாந்தி, இந்த மாதிரி நிறைய சாந்திகள். கல்யாணம் வேணும், கல்யாணம் வந்துருச்சான்னு ஃபஸ்ட்டு குரு பலன் வந்தால் தான் கல்யாணத்துக்குரிய அம்சமே அமையும். அப்போ தான் அந்த பொண்ணை பார்த்தா பையனுக்கு பிடிக்கும், பையனை பார்த்தா அந்த பொண்ணுக்கு பிடிக்குங்கிற நிலைமை அதுதான். அதே மாதிரி குழந்தை பிறப்பே குரு பலன் தான் பிறக்கும். குரு பலன் இருந்தால் மட்டும்தான் உங்கள் ராசி மேலே, உங்கள் லக்னத்தில் மேலே குரு பலன் இருந்தால் மட்டும்தான் குழந்தை பிராப்தம் ஏற்படும். அதனால் குரு என்பதே நல்ல காரியங்கள் தான், குரு என்பதே சுப காரியங்கள் தான். அதனால் குருன்னாவே அவன் நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதனால் வந்து உங்களுக்கு நிறைய நல்லது பண்ணக்கூடிய ஒரு அம்சம் தான் இந்த குரு பயிற்சிக்கான முக்கியமான ஒரு பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த குரு பயிற்சி பலன் மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு? மகரத்துக்கு கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட்னே சொல்லலாம். அதாவது என்ன சொல்லலாம், நிறையா விஷயங்கள் வந்து இப்போ ஜஸ்ட் லைக் தான் ட்ரை பண்ணுவோம், புதையல் மாதிரி மாறும். இந்த வீட்டை விட்டு வெளியே ஆரம்பிச்சிருவார். லாஸ்ட்டில் வந்து நம்ம சிவாஜி கணேசன் பார்த்திங்கன்னா அந்த பில்லரை அப்படியே பிடிச்சி அப்படியே அழுதுட்டு இருப்பார். அப்புறம் ரொம்ப கஷ்டப்படாதுன்னு சொல்லி நம்ம படையப்பா வெளியே போய் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு போடு போட்டோன்னா அப்படியே கிரனேட்டாக மாறும்ல, அந்த மாதிரி நான் ஏதோ நினச்சி போனேன், எனக்கு இப்படிப்பட்ட விஷயம் நடந்துருச்சு, பரவாயில்ல, இதுவும் சந்தோஷமாக தான் இருக்குங்கிற மாதிரி ரொம்ப ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். மெயின் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்கிற வரைக்கும், உச்சஸ்தானத்தில் உட்காந்துருக்க வரைக்கும் இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் லட்டு தான். ஏன்னா நம்ம எதிர்பார்த்து ஒன்று, ஆனால் உங்களுக்கு கிடைக்கிறது மோத்திச்சூர் லட்டு, சாதாரண லட்டு இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி. 7ஆம் இடத்துல குருவுடைய ஸ்தான பலம், அதை உச்சஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது, சனி திரிகோணத்தில் உட்காந்துருக்கிறது நிறைய பேருக்கு தொழில் அமைக்கக்கூடிய பிராப்தம். நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் திரவ பதார்த்தங்களில் வந்து தொழிலாக அந்த கூல்ட்ரிங்க்ஸ் வியாபாரம் பண்ணுறது, உணவு வியாபாரம் பண்ணுறது, உணவகம் வைக்கிறது, பெட்ரோல் பங்க் வியாபாரம் பண்ணுறது, செக்குங்க, செக்கு நல்லெண்ணெய் அந்த வியாபாரம்லாம் பண்ணுறது, நிறைய பேருக்கு நூல் வியாபாரம், காட்டன் வியாபாரம், பத்தி வியாபாரம், டெக்ஸ்டைல் வியாபாரம், ஏகப்பட்ட வியாபாரங்கள் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நிறைய பேருக்கு ஹெல்த்தில் இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் மறைஞ்சிரும். மனசு ஒரு மாதிரி இருக்கிற மனசு அப்படியே மாறிடும். ஒரு பார்வையில் நீங்கள் சும்மா பார்த்தா பாலிஷாக இருப்பீங்க, பல இருப்பீங்க. யாராக இருந்தாலும் சரி உங்களை வந்து ஒரு நிமிஷம் இப்படி பார்த்துட்டு தான் போவாங்க. அந்த குரு பார்வையில் இருக்கும்போது முகத்தோடைய அழகு, தேஜஸ், அதாவது சம்ஸ்கிருதத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா பிரம்ம தேஜகா, உங்கள் முகமும் சரி உங்கள் லட்சணமும் சரி அந்த பிரம்மனுக்கு ஈக்குவலண்ட்டான உங்களுடைய ஆறாவுடைய மலர்ச்சி மாறணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எப்போ அந்த குரு பார்வையில் இருக்கீங்களோ அப்போ மட்டும் உங்கள் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா பலான்னு இருக்கும். அப்போ கல்யாண டைம் வந்தாச்சு, குரு பலன் வந்தாச்சு, மகரத்துக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அடுத்தது குழந்தை 7ஆம் இடத்தை கனெக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக குழந்தை பிராப்தம் ஏற்படும். இந்த வருஷத்தோட செகண்ட் ஆஃப் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி
இந்த 4 மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். பசங்களோட ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். உங்களுக்குமே கொஞ்சம் அடிவேறு மாதிரி விஷயங்கள், கழிவுகள் போகக்கூடிய பாதை, சில பேருக்கு ஹிரண்யா, சில பேருக்கு கிட்னி ஸ்டோன், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. பட் அட் தி சேம் டைம் சொல்ல வேண்டியது என்னென்னா, உங்கள் பார்வை பலம், உங்கள் ராசி 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்கள் லைஃப்பில் வந்து இனிமேல் உங்கள் பசங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்கிற மாதிரி செட்டில் ஆகிடுவாங்க. இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன். இவ்வளோ நாள் நான் உழைச்சேன் சார், என் பையனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் சார், இன்னைக்கு பார்த்தா அவன் ஃபேஸ்புக்கில் சும்மா ஜகஜகான்னு உட்காந்துருக்கான் சார். சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்படிப்பட்ட இடங்கள். அதே மாதிரி இந்த வெல்ஃபர்கோன்னு இடம், இந்த சந்திரனில் கனெக்ட் ஆகும்போது இந்த மாதிரி இடங்கள்லாம் வேலை கிடைக்கும். பெரிய பெரிய பேங்க்லலாம் வேலை கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணி நடக்காத காரியங்கள்லாம் இப்போ நடக்குங்கிற மாதிரி அந்தளவுக்கு வந்து அற்புதமான ஒரு காலப்பிரமாணம். நிறைய பேருக்கு பார்த்துக்க வேண்டியது மனைவியோடைய உடல்நிலைகள். கணவருடைய செஸ்ட் பகுதி, மனைவியோடைய செஸ்ட் பகுதிகளில் சில பிரச்சனைகள் வரும். சின்ன கட்டி மாதிரி, முதுகில் கட்டி வந்தது போனாத மடியும் பிரச்சனையாகவே இருக்குது சார். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும். நிறைய ஏற்றங்கள் பார்க்கக்கூடிய காலகட்டம். வீட்டில் கண்டிப்பாக திருமணம் ஆயே தீரும். 100% திருமணம் ஆயே தீரும். தைரியமாக யார் ரெஃபர் பண்ணுவா? உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் ரெஃபர் பண்ணுவோம். உங்கள் மாமனார் மூலியமாக வரக்கூடிய ரெஃபரன்ஸ், உங்களுடைய நண்பர் மூலியமாக வரக்கூடிய ரெஃபரன்ஸ், உங்கள் தம்பி அல்லது அண்ணன் மூலியமாக, மைத்துனன் மூலியமாக வரக்கூடிய ரெஃபரன்ஸ், அவர்கள் மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். நிறைய வெற்றியை காணக்கூடிய ஒரு பகுதிகளில் நீங்கள் இருக்கீங்க. மகரத்துக்கு ஜாக்பாட் ஜாக்பாட் ஜாக்பாட், எல்லா விதத்துலையுமே ஜாக்பாட். பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு பலனில் உட்காரும் பொழுது பணத்துக்கு என்ன பிரச்சனை? அந்தளவுக்கு வந்து நன்மைகள் நடக்கும். யாரெல்லாம் தூங்குறாலோ அவெல்லாம் எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. நிறைய சந்தோஷமான விஷயங்கள் ஏராளமாக நடக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி, பிளான் பண்ணால் போகிற அந்த விஷயம் ஜம்முன்னு நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். சந்தோஷம் அப்படின்னா 100க்கு 100, பொருளாதார ஏற்றம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஒரே சுவாமினா. மகரத்தை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் நரசிம்மர் மாதிரி உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய தெய்வம் யாருமே கிடையாது. நரசிம்மரை போய் பாட்டுவாங்க, நல்ல மாற்றங்கள் கொடுப்பார். நீங்களும் நல்லா இருப்பீங்க, குடும்பம் நல்லா இருக்கும், சூப்பராக இருப்பீங்க. சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்திர. நன்றி, வணக்கம்.